ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணி படிக்கலாங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வீடியோவில் அல்காரிதம்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேக் ட்ராக்கிங், டிவைட் அண்ட் கான்கர், இதெல்லாம் வந்து எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணி படிக்கலாம்னு சொல்ல போகிறேன். ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு படிக்கிற மாதிரி இதையும் வந்து அதே பேட்டர்னில் வந்து படிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது. ஸோ அல்காரிதம்ஸை எப்படி பிரேக் டவுன் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அல்காரிதம்க்குன்னு ஒரு கோர் ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டாபிக் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது வந்து ஜென்ரலாக அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு கோர் ஐடியா இருக்கும். ஆனால் மெனி டைம்ஸ் வந்து அல்காரிதம்ஸ் என்னென்னா வந்து அந்த ஐடியா பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சுருங்கிற மாதிரி இருக்காது. ஸோ எப்போவுமே வந்து அல்காரிதம்ஸில் வந்து ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சாம்பிள் ப்ராப்ளம், சிம்பிளான சாம்பிள் ப்ராப்ளம் அதுக்கான இருக்கும், அந்த கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பேரலாக தான் பார்க்கணும். ஸோ கோர் ஐடியாவை வச்சு சிம்பிள் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கணும், சிம்பிள் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் வச்சு கோர் ஐடியா புரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் பேரலாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு இனிஷியல் ஐடியா ஆஃப் த அல்காரிதம் வந்து உங்களுக்கு வந்து புரியணும். ஸோ இந்த சாம்பிள் அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் லெவல் ஒரு ரீடிங்கும் முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து லைட்டாக என்ன பண்ணணும்னா அந்த சாம்பிள் ப்ராப்ளம் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி வந்து அந்த ப்ராப்ளம் புரியுதா, ப்ராப்ளம் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த அவங்க கொடுத்துருக்க சாம்பிள் ப்ராப்ளம்க்கு அல்காரிதம் தானே, ஸோ ஒரு அப்ரோச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ரோச் வந்து உங்களால் விஷுவலாக புரியுதா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்களே விஷுவல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க லாஜிக் படி விஷுவல் போட முடியுதா. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து இது ரஃபாக ஒரு மெர்ஜ் சார்ட்டோடதுன்னு வச்சுக்கோங்க. நம்பர்ஸ்லாம் எதுவும் போடல நான், பட் இது மாதிரி இருக்கும். இங்கே டிவைட் ஆகும், டிவைட் ஆகிட்டு வந்து அப்புறம் வந்து இங்கே மெர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் விஷுவலைஸ் பண்ணி இந்த சாம்பிள் ப்ராப்ளமும் அதோட கோர் ஐடியாவும் புரிஞ்சுக்க முடியுதா பாருங்கள். ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து பேக் ட்ராக்கோட இது மாதிரி ரஃபாக போட்டிருக்கேன். ஸோ ஒரு 2 ஸ்டெப் இப்படி போகுது, இங்கே பிளாக் ஆகுது, மறுபடியும் இங்கே வந்துட்டு வேறு சாய்ஸ் எடுக்குது, அப்புறம் இந்த சைட் போகுது, கீழே வரும்போது பிளாக் ஆகுது, மறுபடியும் ரிவர்ட் பண்ணிவிட்டு இங்கே வேறு சாய்ஸ் எடுக்கும், இங்கேயும் போக முடியல, பின்னாடி போகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுதா, அந்த சிம்பிள் ப்ராப்ளம் விஷுவலைஸ் பண்ண முடியுதா, இதை பண்ணி இந்த கோர் ஐடியா அந்த அல்காரிதம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா பாருங்கள். இதுலேயே வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சாம்பிள் ப்ராப்ளமோட கோடை பார்த்துட்டு பென் அண்ட் பேப்பர் வாக் த்ரூ பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப நிறைய டைம்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ மெர்ஜ் சார்ட் வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கலாம், பேக் ட்ராக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கோடு வந்து லைன் பை லைன் வந்து அந்த ரெக்கர்ஷன் கால் ஃபுல்லாக எப்படி போகுதுங்கிறது வந்து பென் அண்ட் பேப்பரில் ஒரு ஸ்டெப்பாக போட்டு எங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது என்ன வேல்யூ வருது, அந்த மாதிரி கோடை வந்து லைன் பை லைன் இந்த சாம்பிள் ப்ராப்ளம்க்கு வந்து நீங்கள் வந்து கோடை வச்சு விஷுவல், அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைய ஆரம்பிக்கணும். ஒரு அரேயும் அடுத்தடுத்த ஸ்டெப்லேயும் வந்து வரைஞ்சி கோடோட ஒரு ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் வரைஞ்சி பென் அண்ட் பேப்பரில் வந்து வாக் த்ரூ பண்ணி பார்க்கணும். ஸோ அது பண்ணால் தான் வந்து இது வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ கோர் ஐடியா, சாம்பிள் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கோங்க, ஐடியா புரிஞ்சுக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். விஷுவல் இருந்துச்சுன்னா அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கோட் எடுத்துகிட்டு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பென் அண்ட் பேப்பர் வாக் த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பேஸ் செட் ஆகும். அது பேஸ் லாஜிக் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு ஃபுல் எண்ட் டு எண்ட் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிக்க முடியும். அதுக்கப்புறம் யூ கேன் மூவ் டு ப்ராப்ளம் பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். பாய்.